ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரிட்டி வைப்ஸில் பையனை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு குட்டி vlog தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஹஸ்பண்டோட வேலையை பொறுத்து தான் நாங்கள் அவனை வந்து மாறி மாறி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அவங்களுக்கு காலையில் ஏதாவது மீட்டிங் அப்படி இல்லைன்னா ஒர்க் இருக்குது அப்படின்னா பாப்பாவை அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் வந்து அவனை எடுத்துகிட்டு போவேன். கொஞ்சம் டாய்ஸ் ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு அவள் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருப்பா. அவள் வந்து ரொம்ப காம் டைப்பு. அமெரிக்காவில் இருக்கிற பப்ளிக் ஸ்கூலில் தான் பையன் படிக்கிறான். ஊர்லலாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவோம், இங்கே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அவன் வந்து பிஎம் பேட்ச். ஸோ காலையில் 11:30 அவனோட கிளாஸ் ஆரம்பிக்கும். மார்னிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 7:30 வந்துட்டு 11:40 அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. 11:30 ஸ்கூல் ஆரம்பிச்சு 3 o'clock வந்து அவனுக்கு ஸ்கூல் வந்து விட்டுருவாங்க. அப்போ போய் நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். அவன் படிக்கிற ஸ்கூலு நம்ம வீட்டில இருந்து 1 mile away தான் இருக்கு. ஸோ நடந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பாக்குற இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஃப்ரூட்டுமே நாங்க போற வழியில இருக்கிற ஒரு மரம் தான். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்லட் ஃபயர்தான் சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த எவர் கிரீன் ஷ்ரப்ஸ் அப்படி கூட சொல்லலாம். இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இதுக்குள்ள எல்லாமே தனிப்பட்ட வீடுகள் தான் இருக்கும். கம்பெனி கடைகள் இதெல்லாம் இந்த ஏரியாவில் பார்க்க முடியாது. அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல ஆரம்பத்தில் இந்த வழியா நடந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்ப காமன் குவைட்டா வந்து இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமா இருந்தது. இப்போ வந்து போக போக பழகிடுச்சு. ரோடு ஃபுட்பாத் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அது வழி நடந்து போறதே மைண்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து எலுமிச்சை பழ மரம். இந்த ஃபுட்பாத்லயே கொஞ்சம் இடம் ஒதுக்கி இந்த மாதிரி வச்சு விட்டுருப்பாங்க. அதோட சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சி கொத்து கொத்தா பழுத்து இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 நான் இதுல இருந்து பறிச்சுட்டு வருவேன். யாரும் இதுவரை எதுவும் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி நிறைய வீடுகளில் கார்டனில் வந்து எலுமிச்சம்பழ மரத்தை வந்து வச்சு விட்ருப்பாங்க. சீசன் டைமில் மரம் முழுக்க இந்த எலுமிச்சம்பழத்துங்களை வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இது. இதுலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மரங்கள் வந்து நிறைய இருக்கும். என்னோடய வாழ்க்கையிலே முதல்ல வந்து ஆரஞ்சு மரங்களை வந்து நேரில் பார்க்குறேன். இதை ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அது சொல்லவே முடியல. நம்ம வந்து பார்க்க ரொம்ப ஆசைப்படுற காரியங்களை வந்து நம்ம வந்து டைரெக்டாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. கண்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு கவின்மிகு காட்சி மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சீசன் முழுக்க இந்த ஆரஞ்சு மரங்கள் வந்து நிறைய ஆரஞ்சுகளோட இருக்கும். சிட்ரஸ் அமிலங்கள் அடங்கின பழங்கள் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து தாராளமாக இங்கே வந்து விளையும். எனக்கு தோணுது இந்த கிளைமேட் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ குவான்டிட்டியில் இது வந்து காய்க்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நேரமே வந்தாச்சு. ஸோ வந்து பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அந்த டைமில் பசங்களோட வெளியில் விளையாடலாம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆன் டைமுக்கு குழந்தைங்கள வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஆன் டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கணும். மார்னிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட டைம் முடிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எல்லா ஆகஸ்ட்லேயும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஜூனில் முடியும். ஃபர்ஸ்ட் கிரேட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எல்கேஜி யூகேஜின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இங்கே கிண்டர் கார்டன், டிரான்சிஷனல் கிண்டர் கார்டன் அப்படின்னு 2 படிகளை தாண்டி ஆகணும். கிண்டர் கார்டன்ல சேர்றதுக்கு செப்டம்பர் 1 முன்னாடி 5 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது மாதிரி டிகே டிரான்சிஷனல் கிண்டர் கார்டன்ல சேர்றதுக்கு செப்டம்பர் 1 முன்னாடி 4 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இங்க ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க யூஎஸ் சிட்டிசனா இருக்கணும், இல்லைன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கணும் அப்படியெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்க வீடு வந்து ஸ்கூல் சரௌண்டிங்ஸ்குள்ளேயே இருந்துச்சுன்னா போதும், ஃப்ரீயா உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிடும். அமெரிக்காவில் வந்து 99% பள்ளிக்கூடங்களும் அரசு பள்ளிக்கூடங்களா இருக்கும். கல்வி இலவசம் அப்படின்னாலும் தரக்கூடிய கல்வி ரொம்ப தரமான கல்வியா இருக்குங்க. இந்த ஃபீஸுமே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. பஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. +2 வரை உங்களுக்கு வந்து எஜுகேஷன் முழுக்க ஃப்ரீயா தான் இருக்கும். இங்க வந்து ஸ்கூல்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல்ஸ் அப்படின்னு 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கியூல நிக்கணும். பேக்கை வந்து உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஜாக்கெட் எல்லாமே நம்ம வந்து வெளியில இப்படி ஹூக் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல போட்டுட்டு இப்போ வந்து கியூல நிக்கணும். எஜுகேஷன் இங்க ஃப்ரீ அப்படின்னாலும் ஒரு கிளாஸ்ல மேக்சிமம் 13 to 15 குழந்தைங்க வரதான் இருப்பாங்க. அவங்களுக்குமே 2 டீச்சர்ஸும் ஒரு எய்டு அப்படின்னு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ்க்குள்ள ஏறதுக்கு முன்னாடி கையில சானிடைஸ் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. அவ்வளவுதான், அவன் உள்ள போயிட்டான். நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளவுதான், என்னோட vlog வந்து முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருமையான காட்சிகளோட இன்னும் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.